வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்கின்றது. ஊரோடு ஒத்தோட இல்லையென்றால் உலகோடு ஒத்தோட நல்ல விடயங்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இசைவு காட்டுகின்றதோ இல்லையோ, தற்போது உலகில் எழுந்துள்ள எரிசக்தி நெருக்கடியுடன் அது வேறு வழியின்றி இசைந்தோட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் முக்கியமான மின் உற்பத்தி தளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய புத்தளத்தில் உள்ள நுரைச்சோலை லக் விஜய தளத்திற்கு தரமான நிலக்கரியை பெறுவது ஒரு சிக்கலாக தொடர்கின்றது. தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்த விடயத்தில் அனுர அரசாங்கம் மாட்டுப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் உட்பட்ட எரிசக்தி நெருக்கடிகள் கொழும்பு அதிகார மையத்தையும் அசைக்க தலைப்படும் பின்னணியில் நாடளாவிய எரிசக்தி நெருக்கடி நீட்சியடைகின்றது. இந்த எரிசக்தி நெருக்கடியை தவிர்ப்பதற்காக அயலில் உள்ள பெரியனரான இந்தியா சின்னத்தம்பியான தனக்கு சாதகமாக ஒரு பதிலை வழங்கியதாக, அதாவது எரிபொருளை தருவதாக உறுதியளித்ததாக சொல்லி ஸ்ரீலங்கா அரசாங்கம் சற்று ஆறுதல் அடைய முனைகின்றது. ஆனால் இந்திய பெரியனரை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி மட்டும் அதனிடம் இப்போது அவசரமாக எரிபொருளை கோரவில்லை. மாறாக பங்களாதேஷ், மாலத்தீவு போன்ற நாடுகளும் இப்போது தமக்குரிய எரிபொருள் கோரிக்கைகளை டெல்லியின் முன்னால் வைப்பதால் தனது நாட்டில் சுத்திகரிக்கப்படும் எரிபொருளை அயல் நாடுகளுக்கு விற்பனை செய்து சற்று ஆதாயம் பார்க்கும் பெரியனருக்கும் இப்போது திடீரென வெறும் கேள்விகளால், அதாவது கோரிக்கைகளால் அதிக பொறுப்பு சுமத்தப்பட முனைகின்றது. இந்த நெருக்கடி இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவை எரிசக்தி துறையில் கட்டுப்படுத்தும் புதிய துருப்புச்சீட்டு வாய்ப்புகளையும் வழங்கக்கூடும். குறிப்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடலடி எண்ணெய் விநியோக குழாய்களை பதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எதிர்வரும் காலத்தில் கொழும்பு அதிகார மையத்தை எடுக்கவும் வைக்கக்கூடும். ஆனால் இப்போதைக்கு என்னதான் பெரியனராக இருந்தாலும் தனக்கு மிஞ்சித்தான் தான தர்மம் என சொல்லப்படுவது போல இந்தியாவை பொறுத்தவரை தனது உள்நாட்டு எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர்தான் வெளிநாடுகளுக்குரிய எரிபொருளை விநியோகம் செய்ய முடியும் என்பதும் ஒரு யதார்த்தமான விடயம், புரிதலுக்குரிய விடயம். இந்த நிலையில் தற்போது இலங்கை போன்ற தனது நட்பு நாடுகளுக்கும் எரிசக்தி நெருக்கடி வருவதால் இதனை ஓரளவு ஊகிக்கக்கூடிய ஈரான் இந்தியா சார்ந்து இந்த தெற்காசிய எரிபொருள் நெருக்கடிக்கு ஒரு சூட்சமான தீர்வை வழங்க தலைப்படுவதாக தெரிகின்றது. அதாவது இந்தியாவுடனான உறவை கவனத்தில் எடுத்து ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல இந்தியாவின் எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் நேற்று அனுமதி வழங்கியதாக கூறப்படும் செய்தி கொழும்பு அதிகார மையத்துக்கும் ஓரளவு சாதகமான செய்தியாக மாறக்கூடும். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷிக்கும் இடையில் நடந்த தொலைபேசி உரையாடலை அடுத்து இந்தியாவுக்கு எண்ணெயை கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு மட்டும் விலக்கு ஒன்றை வழங்க, அதாவது விதிவிலக்கை வழங்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதால் இனிமேல் இந்தியாவை நோக்கி பயணிக்கக்கூடிய மசகு எண்ணெய் கப்பல்கள் தமது கலங்கள் மீதான ஈரானிய தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக தமது கப்பல்களின் அடையாள சமிச்சை கருவிகள், அதாவது டிரான்ஸ்போண்டர்களை அணைத்துவிட்டு டாக் மொட் எனப்படும் இருண்ட இரகசிய பயணத்தில் ஈடுபட வேண்டிய தேவை வராது என நம்பிக்கை வைக்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இந்திய எண்ணெய் கை கொடுக்கும் என நினைக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் புதிய நம்பிக்கைகள் வரக்கூடும். பாக்கு நீரிணைக்கும் அக்கறைக்கும் இக்கரைக்கும் இடையில் இவ்வாறு சில நம்பி கைவைப்புகள் இருக்க, அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு எதிர்வினையாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் விளைவு உலகின் எரிசக்தி நெருக்கடியாக தொடரத்தான் செய்கின்றது. ஈரான் இவ்வளவு இறுக்கமாக நிற்கும், இல்லையென்றால் ஹோர்முஸை கட்டுப்பாடாக வைத்திருக்கும் என்ற விடயத்தில் அமெரிக்கா ஈரானை அண்டர் எஸ்டிமேட் எனப்படும் குறை மதிப்புக்கு உள்ளாக்கியதாக தெரிகின்றது. இதனால் தான் அமெரிக்கா இப்போது மாட்டுப்பட்டு சவால் மற்றும் மோசமான சூழல்களை எதிர்நோக்கும் நிலையில் இன்று வெள்ளிக்கிழமையும் ஆசிய பங்குச்சந்தைகள் சரிவுடன் தான் ஆரம்பித்தன. ஈரானின் புதிய அதிஉயர் ஆன்மீக தலைவர் மொஜ்தபா கெமேனி நேற்று வெளியிட்ட தனது முதலாவது அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்தும் முடக்குவதாக சபதம் ஒன்றை வெளியிட்டுள்ள நிலையில் எண்ணெய் விலை உயர்வு உலக சந்தையில் நீடிக்கின்றது. இந்த விலை உயர்வு பீப்பாய் ஒன்றுக்கு $200 தாண்டும் இவ்வாறான விலையில்தான் உலக நாடுகள் எண்ணெயை வாங்கும் சூழல் வெறுமென ஈரான் சூளுரைத்துக் கொள்கின்றது.
ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை, அதாவது அமெரிக்க அரசு தலைவரை பொறுத்தவரை, ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி உலகை நாசகாரப்படுத்துவதை விட மசகு எண்ணெயின் தற்போதைய விலையேற்றம் ஒன்றும் பெரியதில்லை, அது மீண்டும் குறையும், இது தற்காலிகமானதுதான் என சொல்லி ஆசுவாசத்தை உலக மக்களுக்கு வழங்க தலைப்பட்டாலும் இந்த நெருக்கடியில் உலகம் நசுங்கத்தான் செய்கின்றது. நேற்று வரை கடந்த 12 நாட்களாக குறைந்தது 16 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மற்றும் சரக்கு கொள்கலன் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையில் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளன. இதனால் வேறு வழியின்றி முன்னர் ரஷ்ய எண்ணெய்க்கு தடை விதித்த அதே அமெரிக்கா இப்போது ரஷ்ய எண்ணெய் விற்பனையை அனுமதிக்கும் வகையில் சில நகர்வுகளை எடுக்கின்றது. குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது ரஷ்ய எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு நாடுகளை தற்காலிகமாக அனுமதிக்கும் புதிய உரிமத்தை வெளியிட்டுள்ளது. நேற்று மசகு எண்ணெயின் விலை உலக சந்தையில் $100 தாண்டிய நிலையில் இந்த நகர்வை அமெரிக்கா மிக மிக அவதானமாக எடுக்க தலைப்படுகின்றது. அதாவது தனது இந்த தளர்வு ஏற்கனவே ரஷ்ய துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட எண்ணெய்க்கு மட்டுமே பொருந்தும், புதிய எண்ணெய் உற்பத்திக்கு பொருந்தாது என்ற வகையில் அமெரிக்கா இந்த நிலைப்பாட்டை அவதானமாக அறிவிக்க தலைப்படுகின்றது. ரஷ்ய எண்ணெய் தடை தளர்த்தப்பட்டால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல முடியாத எண்ணெயை அது ஈடு செய்யும் என்பது யதார்த்தமான ஒரு புரிதலுக்குரிய விடயம். ஏனென்றால் தினசரி சுமார் 20 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் ஹோர்முஸ் வழியாக செல்வது வழக்கம். ஆனால் இப்போது ரஷ்ய துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட மொத்த எண்ணெயின் அளவு சுமார் 125 மில்லியன் பீப்பாய்கள் என கணக்கிடப்படுவதால் இந்த எண்ணெயின் அளவு ஏறக்குறைய 6-7 நாட்களுக்கு ஹோர்முஸால் செல்லும் எண்ணெயின் அளவை சமப்படுத்துவதால் இப்போது அமெரிக்கா இந்த தளர்வை அறிவித்திருக்கின்றது. இந்த பின்னணியில் போரின் 13ஆம் நாளான இன்று இஸ்ரேலி அமெரிக்க கூட்டணிக்கு சில பாதகமான செய்திகள் ஏற்கனவே வந்துவிட்டன. ஈரானுடனான போர் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அமெரிக்கா ஈரானில் உள்ள 5500க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாகவும் ஈரானின் கடற்படையில் 60க்கும் மேற்பட்ட கடற்கலங்களை அளித்ததாக குறிப்பிட்டாலும் போரின் 13ஆம் நாள் இன்று அமெரிக்காவுக்கு சில பாதகமான செய்திகளை வழங்கியுள்ளது. குறிப்பாக 2 சம்பவங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு அடியாக மாறியுள்ளன. ஒன்று, ஈராக்கின் மேற்பகுதி வான்கலங்களுக்கு எரிபொருள் நிரப்ப பயன்படுத்தப்படும் அமெரிக்காவின் KC-135 ஸ்ட்ராட்டோ டாங்கர் ரக விமானங்களில் ஒன்று வீழ்ந்துள்ளது. இந்த விமானத்துடன் சம்பந்தப்பட்ட 2வது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக கூறப்படுகின்றது. ஈரானின் தாக்குதலால் இல்லையென்றால் வேறு தரப்பின் தாக்குதல்களால் இந்த கலம் வீழ்த்தப்படவில்லை என அமெரிக்கா கூறுகின்றது. இதேபோல கடந்த வாரம் குவைத்தில் 3 F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரக போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை போல இது தவறுதலான தாக்குதல்களால், அதாவது தமது தரப்பால் வீழ்த்தப்படவில்லை எனவும் அமெரிக்கா குறிப்பிடுகின்றது. ஆனால் இந்த விமானம் வீழ்த்தப்பட்டது ஒரு ஐயமான பின்னணியில் தான் இருக்கின்றது. ஆனால் இப்போது விமானத்தில் இருந்த பைலட், கோபைலட் மற்றும் பூம் ஆபரேட்டர் எனப்படும் எரிபொருளை நிரப்பும் அதிகாரி, நவிகேட்டர் எனப்படும் வழிகாட்டி அதிகாரி ஆகியோரின் நிலைமைகள் இந்த பதியப்படும் போது தெரிய வரவில்லை. போர் விமானங்களில் இருப்பதைப் போல பைலட்மார் எஜெக்ட் செய்யப்படும், அதாவது அவசர காலமாக வெளியேற்றப்படும் பொறிமுறை இவ்வாறான சரக்கு விமானங்களில் இல்லைனா ராணுவ விமானங்களில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல 2வது சம்பவம், அமெரிக்க கடற்படையின் புதிய மற்றும் உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலும் போர்க்கப்பலுமான USS ஜெரால்ட் ஃபோர்ட்டின் ஒரு பகுதியில் தீப்பிடித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கப்பல் பணியாளர்களின் ஆடைகளை சுத்தப்படுத்தும் லோன்ட்ரி பகுதியில் ஏற்பட்ட இந்த தீயில் 2 மாலுமிகள் காயமடைந்துள்ளதாகவும் இந்த தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவமும் எதிரிகளின் தாக்குதலால் ஏற்பட்ட சம்பவம் அல்ல என அமெரிக்க கடற்படை கூறுகின்றது. ஆனால் இதன் பின்னணியிலும் சில கேள்விகள் எழத்தான் செய்கின்றன. அமெரிக்க கடற்படையை பொறுத்தவரை இந்த கப்பல் அதற்கு மிக மிக முக்கியமானது. 1,00,000 தொன் எடையை கொண்ட இந்த கலம் $13 பில்லியன் அமெரிக்க செலவில் நிர்மாணிக்கப்பட்டது. இதுதான் உலகின் மிகப்பெரிய போர்க்களம் என்பது நீங்கள் அறிந்த ஒரு விடயம். இந்த களத்தில், அதாவது ஜெரால்ட் ஃபோர்ட்டில் 4500 கடற்படையினர் மற்றும் மாலுமிகள் ஒரே நேரத்தில் தங்கிக் கொள்ள முடியும். ஆரம்பத்தில் இந்த கப்பல் மத்திய தரை கடற்பரப்பில் இருந்தாலும் ஈரானிய ஏவுகணைகளின் அச்சம் காரணமாக அது இன்னும் தொலைவுக்கு நகர்த்தப்பட்டு தற்போது செங்கடல் பரப்பில் உள்ளது. பிரான்சின் ஒரே ஒரு விமானம் தாங்கி களமான ஷார்ல் டு கோலும் தற்போது செங்கடலில் தான் உள்ள நிலையில் 2வது விமானம் தாங்கி கப்பலான, அதாவது அமெரிக்காவின் 2வது விமானம் தாங்கி கப்பலான ஆப்ரஹாம் லிங்கனின் மத்திய கிழக்கு கடற்பரப்பில் உள்ள நிலையில் ஜெரால்ட் ஃபோர்ட்டில் ஏற்பட்ட தீ விபத்து அமெரிக்காவுக்கு ஒரு பாதகமான செய்தி. ஆனால் இந்த தீ விபத்தால் கப்பலின்
வலிமையான செயற்பாடு பாதிப்படையவில்லை என அமெரிக்கா கூறிக்கொள்ள தலைப்படுகின்றது. இந்த நிலையில்தான் ஈரானின் அதி உயர் ஆன்மீக தலைவரின் சூளுரையும் அறிக்கையும் வந்திருக்கின்றது. அவர் இன்னமும் பகிரங்கமாக வெளியரங்கில் தோன்றவில்லை. இதனால் அவர் காயமடைந்திருக்கலாம் என்ற வதந்திகள் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருந்தாலும் அவரது அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் அதி உயர் ஆன்மீக தலைவர் இனிமேல் பகிரங்கமாக வெளியில் தோன்றுவதற்கு இஸ்ரேல் வாய்ப்புகளை வழங்காதென இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வேறு சூழலித்திருக்கின்றார். ஆனால் இப்போதைய கள நிலவரப்படி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்று வெள்ளிக்கிழமை பாதகமான செய்திகள் கிட்டின. ஆனால் இந்த கள நிலவரம் மாற்றமடையக்கூடும். ஏனென்றால் அமெரிக்கா மிக நாசகாரமாக ஈரானை தாக்க தயாராகின்றது என்பதும் புரிதலுக்குரிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது.